வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். I am DK தினேஷ்குமார். 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஓபன் ஆகுது. இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். 190 இருந்து 200 இருக்கிற கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும் நீங்க பாக்குறீங்க. இதே வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எந்த கோர்ஸா இருந்தாலும் ஓகே. இதே செல்ஃப் ஃபைனான்சிங்ல பார்க்கும்போது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கொடுத்துருக்கிறேன் சார் அப்படின்னா நீங்க எந்தெந்த காலேஜ் எல்லாம் வந்து சாய்ஸஸ்ல வைக்கலாம் அப்படிங்கறத நான் காட்ட போறேன். எஸ் எ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன், என்னுடைய கட் ஆஃப் வந்து 190ல இருந்து 200க்குள்ள இருக்கு அப்படின்னா நான் எந்தெந்த காலேஜ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஒரு லைவ் அண்ட் டெமோவும் காட்ட போறேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாமே சாய்ஸ்ல வைக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்ததா எழுதணும் நெசசிட்டி கிடையாது. ஜஸ்ட் நீங்க கூகுள் வெப்சைட்ல உள்ள போயிட்டு www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டு சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் எப்படி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ வந்து காட்ட போறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்க இந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுடைய TNL கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து பண்றது அப்படின்னு காட்ட போறேன். அதே மாதிரி 190ல இருந்து 200க்குள்ள கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும் கவர்மெண்ட் ஏரியால பார்த்துட்டு பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்றேன் சார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம இதை எப்படி நான் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு நீங்க போயிருங்க. getyourcollege.com அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கட் ஆஃப் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க உள்ள போயிட்டு நான் மினிமம் கட் ஆஃப் மேக்ஸிமம் கட் ஆஃப் நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருக்கிறதுனால நீங்க அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 179, பட் நான் 170ல இருந்து கொடுக்குறேன். இங்க 200 வரைக்கும் கொடுத்துட்டேன். கம்யூனிட்டி வந்து BC கோ கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 291 காலேஜஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. இந்த 291 காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜோடைய சாய்ஸ் ஆர்டர், காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் நேமு, அடுத்த வந்து பாத்தீங்கன்னா என்ன வேக்கன்சி, ஓசியா இருந்தீங்கன்னா ஓசி மட்டும் வேக்கன்சி காட்டு, ஓசி அண்ட் பிசி இருந்தீங்கன்னா ஓசி பிசிக்கான வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன். அது வேற எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் TNLயும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது நீங்களாவது வந்து நீங்களே எழுதி வச்சுதான் போட முடியும். பட் இதுல அப்படி கிடையாது, உங்களுக்கு ரெஃபரன்ஸோட இருக்கு. ஒருவேளை இந்தந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர்ல வைண்ட் அப் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் போட போறது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்து என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பாக்குது. எடுத்தாவது வந்து ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போற ஸ்டூடெண்ட் எல்லாருமே செலக்ட் பண்றது அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து CSE போடுறாங்க. அதுக்கப்புறம் நானும் அதை தான் கொடுக்க போறேன். அடுத்து CEGல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து CEGல IT இருக்கு. ஸோ அதனால IT நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து MIT கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து SSNல தான் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஸோ நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரம் PSGல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, PSGல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து அப்படியே நான் பாக்குறேன் PSG, அதுக்கப்புறம் வந்து CG கேம்பஸ், MIT கேம்பஸ்ல வருது. MITல AIDS இருக்கு, நான் AIDS ரிலேட்டட் வந்து இருக்கிறதுனால நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எகைன் EC EEE போகுது. MITல IT இருக்கு, நான் IT செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து நான் என்ன கோர்சஸ் பார்க்க போறேன் அப்படின்னா SSNல IT 197 அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது PSG காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மெஷின் லேர்னிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் வரும். இப்போ தியாகராஜர் காலேஜ் வந்து 196.5ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PSGல IT வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வந்து அலாட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட் ஆஃப்ல கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் அதுல வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில 196.5ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்ல அலாட் ஆகுது. அடுத்ததா வந்து உங்களுக்கு என்ன கோர்சஸ் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்படியே கீழே போயிட்டு வந்தோம்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PSGல EEE இருக்கு, EC இருக்கு. இதெல்லாம் நான் வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பாக்குறேன். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு, அது நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா. ஒன்லி நம்ம கம்ப்யூட்டர். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர்ல 195.5ல பிசில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அலாட் ஆயிருக்கு. நான் அது செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17 காலேஜஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அடுத்து செகண்ட் பேஜ்ல போறோம். செகண்ட் பேஜ்ல எஸ்எஸ்என்ல வந்து பாத்தீங்கன்னா எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப் காலேஜ் அப்படிங்கிறனால நான் அதையும் எடுத்துக்கிறேன். அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல ஏடிஎஸ் இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில ஏடிஎஸ் இருக்கு, அதை எடுத்துக்கிறேன். அடுத்து தியாகராஜர் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் 195 இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஐடி இருக்கு, நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங்னால நான் இந்த காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து தியாகராஜர் காலேஜ் செல்ஃப் சப்போர்ட்டிங் அதில் வந்து ஐடி கவர்மெண்ட் ஏடிஎல் இருக்கிறதுனால அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா வந்து வேற என்ன கோர்சஸ், குமரகுருல கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். நான் ஒன்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டடா கோர்சஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி மட்டும் தான் கன்சிடர் பண்றேன். ஸோ அதனால அதை நான் கன்சிடர் பண்ணல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பேஜ் நம்ம உள்ள போறோம். தேர்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட், பிஎஸ்சி மெக்கானிக்கல், கவர்மெண்ட் காலேஜ் சேலம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன், செலக்ட் பண்றேன். அடுத்ததா வந்து என்ன கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஃபோர்த் பேஜ் நான் உள்ள போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில கம்ப்யூட்டர் சயின்ஸ், அழகப்பா செட்டியார்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இதுல வந்து இந்த இடத்துல நம்ம கம்ப்யூட்டர்னு டைப் பண்றோம் அப்படின்னா கூட கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஒன்லி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்களேன். அடுத்து கிருஷ்ணால வந்து இங்க கம்ப்யூட்டர் இதாயிடுச்சு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அதுல வந்து ஒன்லி லயோலா ஐகேம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கேபிஆர் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், கற்பகம் சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மீனாட்சி சுந்தரராஜன், எனக்கு அது வேண்டாம், கொங்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கற்பகம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்ரீ கிருஷ்ணா கோவைப்புத்தூர்ல இருக்கிற காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஈஸ்வர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்ட் ஜோசப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாய்ராம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெப்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் என்னன்னா பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இதை நான் கடைசியா வச்சுக்கிறேன். இதில் 177 இருக்கனால இதுல வந்து இது ஐஆர்டிடியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, கிருஷ்ணகிரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஈஸ்வர் இன்ஜினியரிங் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கூட பட் எங்க கோயில்பட்டி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஏரியா ஸ்டூடெண்டா இருந்தா. இல்லாத பட்சத்தில் அதை விட்டுலாம். சவிதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப சூப்பர். சேலம் ஸ்டூடெண்ட் இருந்தா சோனா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரை பண்றீங்கன்னா தந்தை பெரியார் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ அரௌண்ட் எவ்வளவு காலேஜ் செலக்ட் ஆயிருக்குன்னா 50 காலேஜஸ் வந்து நான் செலக்ட் ஆயிருக்கு. இதுல பாருங்க நம்ம செலக்ட் பண்ண லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇஜில செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் எம்ஐடில கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ எனக்கு வந்து சார் நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பார்த்துட்டு தான் நான் அடுத்தது வந்து பிரைவேட் காலேஜ் பாக்குறேன் அப்படின்னா நீங்க பிஹெச்டி அப்படியே மேல எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஏடிஎஸ் இருக்கு சார், நான் அதை மேல எடுத்து போனாலும் நீங்க மேல எடுத்துட்டு போகலாம். எம்ஐடி கேம்பஸ்ல ஐடி இருக்கு சார் அப்படின்னாலும் நீங்க மேல எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா. இது வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டி தான். நீங்க எந்த காலேஜை எங்க வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சாய்ஸஸ் தான். அதுல வந்து எதுவும் கிடையாது. சரி இல்ல சார் நான் வந்து எனக்கு ஃபீஸ் கம்மி, நான் மதுரையில் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னா தியாகராஜர் காலேஜ் கூட நீங்க வந்து எம்ஐடிக்கு அப்புறம் நீங்க கொண்டு போய் வச்சுக்கலாம்.
பேஸ்ட் ஆன் உங்க கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி சீட் மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத இதுல சாய்ஸஸ்ல கொடுத்துருக்கு. இதுல எந்த காலேஜ் மேலேயும் எடுத்துட்டு போகலாம், கீழே எடுத்துட்டு போகலாம். இப்போ அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 50 காலேஜஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 171 இருந்து, பட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் பாக்குறேன். ஈவன் நீங்க 190 கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க 190 இப்போ 190 கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே எடுத்து 190 to 200 வந்து எத்தனை காலேஜஸ் வருது அப்படின்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப்ல கம்ப்ளீட் பண்ணும்போது அரௌண்ட் வந்து ஒரு 27 காலேஜஸ் வருது. இந்த 27 காலேஜ் தான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒருவேளை வந்து அந்த இடத்துல காம்படிஷன் ஹெவியா இருந்து உங்களுக்கு கிடைக்காத போலாம். 190 இருந்தாலுமே நீங்க வந்து அரௌண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல 171 இருந்து 200 வரைக்கும் இருக்கிற கம்ப்யூட்டர் மட்டும்தான் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம். நான் ஒரு இடத்துல வச்சிருப்பேன் SSNல எம்டெக் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் கூட நான் மேல வச்சிருப்பேன். சப்போஸ் எனக்கு 4 இயர்ஸா சார் நான் பிளான் பண்றேன், நான் 5 இயர்ஸ் படிக்கல அப்படின்னா இந்த SSNல ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கூட நீங்க நேரா எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே அப்படியே நீங்க இழுத்துட்டு போயிடலாம். நீங்க சாய்ஸ் பண்ணும்போது பொதுவா மொபைல்ல பண்ணாத சிஸ்டத்துல பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கு. ஏன்னா வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம வந்து கரெக்டா பண்றோமா இல்ல தப்பா பண்றோமா அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி நீங்க 40வது இடத்துல கொண்டு போய் வைக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் இடத்துலயும் கூட கொண்டு போய் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, தியாகராஜர், அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட். சார் எனக்கு சென்னை இன்ஸ்டியூட்டோட வந்து நான் இதுல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜஸ் பாக்குறேன் சார் அப்படின்னா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற குமரூர் நீங்க மேல எடுத்து போகலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் வந்து நீங்க மேல எடுத்துட்டு போகலாம். சார் நான் கோயம்புத்தூர் மட்டும்தான் என்னோட ப்ரியாரிட்டியில இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா. அதுக்கு அடுத்து வந்து குமரகுரு, கிருஷ்ணாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர் காலேஜ் நீங்க கன்சிடர் பண்ணலாம் தாராளமா. பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்க மேல எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கோயம்புத்தூர்ல என்னென்ன காலேஜ் போட்டீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுல வந்து கிருஷ்ணாக்கு அப்புறம் மேல வைக்கலாம், இல்ல கிருஷ்ணாக்கு மேலேயும் கூட வைக்கலாம். பேஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இல்ல சரி எனக்கு சென்னையில இருக்கிற காலேஜஸ் தான் வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், அதுல மோர் தென் 25 இயர்ஸ்க்கு மேலான காலேஜஸ் அப்படின்னா நீங்க ராஜலட்சுமி இன்ஜினியரிங் அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய சாய்ஸஸ்ல வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு எப்படி ஒரு சாய்ஸஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ. ஸோ நீங்களும் இந்த சாய்ஸ் ரெடி பண்ணி பாருங்க. ரெடி பண்ணிட்டு இதுல வந்து இந்த டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் இது வரைக்கும் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருந்தீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இ ஆர்டர்ல எப்படி வருதோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரு. சாய்ஸ் ஆர்டர், காலேஜ் நேம், காலேஜ் கோடு, பிரான்ச் நேம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துரு. இதுல நம்ம செலக்ட் பண்ண 50 காலேஜஸும் வந்துரு. இதுல சப்போஸ் எது வேண்டானாலும் எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு சாய்ஸஸ் எப்படி பண்றது, எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்து வைங்க. கண்டிப்பா இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சாய்ஸ் டிஎன்ஏல பண்ணும்போது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.